எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம புனித டொமினிக் இவரை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எல்லா புனிதர்களையுமே மிகவும் சிறப்பானவர் புனித டொமினிக். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஜெபிக்க கூடிய கன்னி மரியாளுடைய ஜெப மாலைய கிபி 1214 தான் புனித டொமினிக் வழியாக அன்னை மரியாள் திருச்சபைக்கு வழங்கியிருக்காங்க. இதனால புனித டொமினிக்குக்கும் ஜெப மாலைக்கும் மிகவும் நெருங்கிய உறவு உண்டு. புனித டொமினிக் ஸ்பெயின் நாட்டுல 1170 பிறந்திருக்காரு. இவருடைய பெயருக்கு நான் கடவுளுக்கு சொந்தமானவன் அப்படிங்கிறது பொருள். இவரு தன்னுடைய 16ஆம் வயதுல புனித அகஸ்டின் துறவர சபையில சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா இறையியல் பட்டம் பயின்றிருக்காரு. அதுக்கப்புறமா இறையாட்சி பணியையே பரப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இவரு ஊரா செஞ்சு எல்லா மக்களுக்கும் இறையாட்சி அறிவிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இரவும் பகலும் அயராது உழைப்பாராம். இவருடைய கொள்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சொந்தமா செல்வம் சேர்த்து வைக்கவே கூடாதான், முடிந்த வரைக்கும் பிச்சை எடுத்துதான் உண்ணணும் அப்படிங்கிற கொள்கையே வாழ்ந்திருக்காரு. இவரை முந்தைய காலத்துல ஓஸ்மான் நகர டொமினிக் அல்லது புனித சாமிநாதர் அப்படின்னு சொல்லிதான் அழைச்சிருக்காங்க. சரி, இந்த ஜெபமாலை புனித டொமினிக் இவருக்கு எப்படி வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கறத இனி பார்க்கலாம். அதாவது 12ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ் நாட்டுல அல்பிஜென்சிய தப்பறைய நிறைய மக்கள் பின்பற்றி வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மக்களை அதுல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக அப்போ திருத்தந்தையா இருந்த 3ஆம் இன்னோசென்ட் அப்படிங்கிறவரு டொமினிக்க தான் நியமிச்சிருக்காரு. மக்கள் எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கிறதுக்காக புனித டொமினிக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, டூலோஸ் அப்படிங்கிற நகருக்கு அருகில் இருந்த ஒரு காட்டுக்குள்ள போய் 3 நாட்கள் இரவும் பகலும் இடையராது கடவுள்கிட்ட மன்றாடி இருக்காரு. கடவுளுடைய கோபத்தை தணிப்பதற்காக அழுதுகிட்டே மன்றாடினாராம். சமயத்துல பல்வேறு விதமான தவ முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, சாட்டையால தன்னை தானே அடிச்சுக்கிட்டு உடல் முழுவதும் ரணமாக்கி ரத்தங்கள்லாம் வழிந்தோடி இருக்கு. கடைசியா மயக்கமுற்று கீழேயே விழுந்துட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல புனித கன்னி மரியாள் 3 வானதூதர்கள் புடை சேர புனித டொமினிக் அவருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. இந்த காட்சியில அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, புனித சாமிநாதா, உலகத்தை சுத்திகரிக்க மிகவும் திருத்துவம் எதுன்னு தெரியுமா? எந்த ஆயுதத்தை கொண்டு நீ இந்த மக்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்க போகிறாய் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு டொமினிக் கூறியிருக்காரு, என்னை விட உங்களுக்கு தானே மிகவும் நன்றாக தெரியும் அன்னையே அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அன்னை மரியாள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போராட்டத்துல உனக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு கருவியா இருக்கக்கூடியது கப்ரியேல் தூதர் கூறிய மங்கள வார்த்தை தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டினுடைய அடித்தள கல்லும் இதுதான். இந்த ஜபத்தின் மூலமா தான் இந்த பாவப்பட்ட மக்களை மீட்டு நீ கடவுள் பக்கம் கொண்டு வர முடியும். இந்த ஜபமாலை பற்றிய செய்திகள் எல்லாத்தையுமே நீ இந்த மக்கள் கிட்ட அறிவி. இந்த ஜபமாலையை எல்லா மக்களையுமே நீ ஜபிக்க சொல்லு. இதன் மூலமா இந்த மக்கள் எல்லாருமே மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த நொடியே புனித சாமிநாதர், அதாவது புனித டொமினிக் மிகவும் ஆறுதல் அடைந்தவராக, புதிய ஆற்றல் கொண்டவரா அந்த காட்டை விட்டு வெளியேறி அந்த நகரத்துல இருந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்போ மிகப்பெரிய அதிசயமும் நடந்திருக்கு. தன்னால் காண முடியாத அளவுக்கு கணக்கிலடங்க வானதூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆலயத்தினுடைய மணிய அடிச்சாங்களாம். அந்த நகரத்துல இருந்த எல்லா மக்களையும் ஆலயத்திற்கு வரவழைச்சிருக்காங்க. புனித சாமிநாதர், அதாவது புனித டொமினிக் தன்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரா. டொமினிக் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிச்ச உடனேயே மிகவும் பயங்கரமான சூறாவளி ஒண்ணு உருவாச்சான். அதை தொடர்ந்து பூமியும் அதிர்ந்திருக்கு, சூரியனும் இருண்டு போயிருக்கு, தொடர்ச்சியா இடி மின்னலும் காணப்பட்டுச்சான். அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருமே மிகவும் பயந்து போயிட்டாங்களாம். அவங்களுடைய பயத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில அந்த ஆலயத்துல வீடத்துல இருந்த மாதாவுடைய படம் வானத்தை நோக்கி 3 முறை தன்னுடைய கைகளை உயர்த்தி கீழே இறக்கிச்சான். இதை பார்த்த மக்கள் இன்னும் அதிகமா பயந்து போனாங்களாம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஜெபமாலை அப்படிங்கிற ஒரு பக்தி முயற்சி இன்னும் அதிகமா மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சான். புனித டொமினிக் அவருடைய வேண்டுதலால புயலும் அடங்கிச்சான். புனித டொமினிக் எந்த அளவுக்கு ஜெபமாலையினுடைய முக்கியத்துவத்தையும் பலனையும் அவர் எவ்வளவு உருக்கமுடனும் வலிமையுடனும் விவரித்து கூறினார்னு தெரியுமா? ஏறக்குறைய அந்த நகரத்துல வசிச்சுட்டு வந்த எல்லா மக்களுமே ஜெபமாலையை ஏற்றுக்கொண்டாங்களாம். தங்களுடைய தவறான கருத்துக்களை மாற்றிக்கிட்டு கூடிய சீக்கிரமே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்களாம். தங்களுடைய பழைய துர்பழக்கங்கள் எல்லாத்தையுமே ஒரே அடியா விட்டு ஒழித்தார்களாம். சரி, இதுதான் புனித டொமினிக்கும் ஜெபமாலைக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறவுங்க. இது மட்டும் இல்லாம டொமினிக் தாழ்ச்சிக்கும் ஏழ்மைக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாய்
விளங்கியிருக்காரு. அவரு தன்னுடைய சபையை சேர்ந்தவர்களும் அதை கடைபிடித்து வாழணும் அப்படின்னு சொல்லி கற்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட கடவுளுடைய கருவியா செயல்பட்ட புனித டொமினிக் 1221 இறையடி சேர்ந்திருக்காருங்க. இவர் இறந்தப்போ இவருடைய சபை பல்வேறு நாடுகள்லயும் பரவி இருந்துச்சான். கிட்டத்தட்ட 50,000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இவருடைய சபை கொண்டிருந்துச்சான். இவர் 1234 புனிதரா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.